வரலாற்றை உருவாக்கும் இளைஞர்கள். ஏன்னா இளைஞர்கள் தான் வரலாற்றை உருவாக்குவாங்க. வயதானவர்கள் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க, கைடு பண்ணுவாங்க. ஆனால் அந்த வரலாற்றை உருவாக்குறதுல இளைஞரோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அதை பற்றி அவருடைய கோணத்தில் பேசுவதற்காக சகோதரர் முகமது சல்மான் அவர்களை நான் இங்கே மேடைக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் பெருமையும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃப்கள், குறிப்பாக என்னுடைய இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வரலாற்றை உருவாக்கும் இளைஞர்கள். வரலாற்றை உருவாக்கும் இளைஞர்கள் என்று சொன்னால், இளைஞர்கள் எத்தனை வயது இருந்தால் அவர்கள் இளைஞர்கள்? பொதுவாக மக்களுடைய பார்வையில் திருமணமாகிவிட்டால் அல்லது 20, 25, 30 வயது அவர்களுடைய இளமை பருவம் முடிந்துவிடும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. 40 வயது வரை அவர்களுடைய இளமை பருவம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இளமை பருவத்தை எப்படி குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்று தெரியுமா? அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஃபின். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா?
அவன் அல்லாஹ் உங்களை படைத்தான். துல்ஃபின், நீங்கள் பலகீனமாக இருந்தீர்கள். சிறிய வயசுல சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது பலகீனமாக இருந்தோம். நடக்க தெரியாது, தூங்க தெரியாது, சாப்பிட தெரியாது. அவர்களை தூக்குவதற்காக நல்ல பார்த்து தூக்கணும், அந்த அளவுக்கு பலகீனமாக இருந்தோம். அல்லாஹ் அதற்கு பிறகு அந்த இளமை பருவத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குவ்வா, அந்த ஒரு தாக்கத். அப்ப குவ்வா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் அந்த வார்த்தையில் புகழுகின்றான். ஏனென்று சொன்னால் இந்த இளைஞர்கள், இந்த வாலிபர்கள், இந்த இளைஞர்கள் பருவர்கள், இந்த இளைஞர் சமுதாயம்தான் ஒரு சமுதாயத்தை முழுமையாக மாற்ற முடியும். இன்றும் நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் அநியாயம் நடந்தாலும் அல்லது நியாயத்துக்கு எதிராக எந்த விதமான காரியங்கள் நடந்தாலும் இளைஞர்களை வைத்துதான் அவர்கள் அதை மாற்றுகிறார்கள். இப்போ நம்மளுடைய நாட்டில் பார்க்கலாம், ரோடில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு மக்களை அடிச்சுக்கிட்டு, இவர்களெல்லாம் யார்? வயதானவர்களா, சிறிய பிள்ளைகளா, இளைஞர்கள். எந்த வயசில் பேனாவை தூக்கணுமோ அந்த வயசில் கல்லை தூக்குறாங்க. எந்த வயசில் புத்தகத்தை படிக்கணுமோ அந்த வயசில் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்ப இளைஞர்களை வைத்து நமக்கு எதிராளிகள், இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள், இந்த இஸ்லாத்துக்கு எதிராக சதிகளையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள். எவர்களை கொண்டு? இந்த இளைஞர்களை கொண்டுதான். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். முதலாக அல்லாஹுடைய தூதர் வஹியாக அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட பிறகு ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை அல்லாஹுடைய தூதர் உருவாக்கினார்கள். மக்காவிலே வெளிப்படையாக போய் தொழுக முடியாது. ஆனால் ஒரு இளைஞர்களுடைய வீட்டில் ஒரு மர்கஸை உருவாக்கினார்கள். மர்கஸ் தாருல் அர்கம். இளைஞர்கள் மத்தியில் தான் இந்த தாவா பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் துவங்கினார்கள். அதிகமான பிரச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் தான் நடந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய தாவா, அழைப்பு பணி, பிரச்சாரம், இந்த இஸ்லாத்தை எத்தி வைப்பது, இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் தான் நடந்தது. எத்தனையோ சஹாபாக்களுடைய தியாகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் இளமை பருவத்தில் தான் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தார்கள். ஹப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர்கள், மக்காவுடைய நிராகரிப்பாளர்கள், அவர்களை கொலை செய்வதற்காக முன்வரும் பொழுது, அந்த சிலுவையில் அவர்களை போடும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த இடத்தில் உன்னுடைய தூதர் முஹம்மது இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அந்த இளைஞர் தான் பதில் சொன்னார், வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக ரசூலுல்லாஹுடைய காலில் ஒரு முள்ளு கூட குத்தக்கூடாது. அந்த அளவுக்கு துடித்தார்கள். யார்? ரசூலுல்லாஹோடு இருந்த இளைஞர்கள், ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹோடு இருந்த நிறைய இளைஞர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். நமக்கு கிடைத்த அதிகமான ஹதீஸுகள் எப்படி கிடைத்தது? இளைஞர்கள் மூலமாக தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 8வது ஹிஜ்ரி ஃபத்ஹுல் மக்கா, மக்கா வெற்றி பொழுதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 8வது ஹிஜ்ரி கடைசி நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் 11வது ஹிஜ்ரி ஆரம்ப காலம், ரபியுல் அவ்வல். அந்த 2 வருடம் காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000க்கு மேற்பட்ட ஹதீஸுகளை இந்த சமுதாயத்திற்கு, இந்த முஸ்லிம் மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். அப்ப அவர்கள் முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்திருக்குமா? அப்ப இளைஞர்கள் தான் ஒரு சமுதாயத்தை முழுமையாக மாற்ற முடியும். அதே இளைஞர்கள் தான் ஒரு சமுதாயத்தை முழுமையாக அழிக்கவும் முடியும். இப்ப இந்த இளைஞர் பருவத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? இதற்கு முன்னால் இந்த இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இந்த இளைஞர்கள் என்னென்ன தியாகங்களை செய்தார்கள், எப்படி இந்த வரலாற்றை உருவாக்கினார்கள், இந்த இஸ்லாத்துக்காக எத்தனை தியாகங்களை செய்த அந்த இளைஞர்களை பற்றி ஒவ்வொருவராக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம்.
முதல்ல ஆரம்பிப்போமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல படித்த மனிதன் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த 2 குழந்தை, ஹாபில், காபில். காபில் காத்தில், அவன் கொலை செய்யவன், அவன்தான் கொலை செய்தான். ஹாபில் அவன் கொலை செய்யப்பட்டவன். அந்த இருவருடைய ஒரு சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சூரத்துல் மாயிதாவுடைய வசனத்தில், வத்லு அலைஹிம் நப் அப்னை ஆதம பில் ஹக், சத்தியத்தோடு அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு சம்பவத்தை நபியே நீங்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் அவர்கள் 1000 வருடங்களுக்கு மேலாக, அதற்கு 1000 வருடங்களுக்கு சமமாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த எந்த ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்யவில்லை. இன்னும் ஏன் அவர்களுடைய பெயர் கூட குர்ஆனிலே வரல. ஆனால் ஒரு சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஏன்? குர்ஆன் என்ன சயின்ஸ் புக்கா, ஹிஸ்டரி புக்கா? பழைய காலத்தில் நடந்ததெல்லாம் சம்பவத்தை சொல்றதுக்கு, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி இருந்தது, இந்த இடம், இந்த காலம், இந்த மக்கள், இதெல்லாம் சொல்றதுக்கு இது ஹிஸ்டரி புக்கா, ஒரு வரலாற்று புத்தகமா? இல்லை, அதிலிருந்து படிப்பினை எடுப்பதற்காக தான். அப்ப அந்த 2 இளைஞர்கள் செய்த காரியம், அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடிய நோக்கம் என்ன? இதிலிருந்து படிப்பினை எடுக்க வேண்டும். என்ன நடந்தது? ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. காபில் நினைக்கிறான், என்னுடைய தங்கச்சியை நான் தான் திருமணம் செய்வேன். ஆனால் சட்டம்படியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கட்டளை வந்தது? காபில் ஹாபிலுடைய தங்கச்சியை தான் கல்யாணம் செய்ய வேண்டும். ஏன்னா முதல் குழந்தை தானே. அப்ப அந்த 2 விஷயத்திலும் மாறுபட்டு அந்த காபில், நான் அந்த ஹாபிலை கொலை செய்வேன், இன்னி அக்துலுக், நான் உன்னை நிச்சயமாக கொலை செய்வேன் என்று சொல்லும் பொழுது, ஹாபில் என்ற அந்த ஒரு இளைஞன், முதல் சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே சொல்லக்கூடிய முதல் மனிதனுடைய அந்த வரலாற்றை சொல்லுகின்றான். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன். ஒரு இளைஞன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். நீ என்னை கொலை செய்யலாம், ஆனால் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். நீ என் மீது அநியாயம் செய்யலாம், ஆனால் நான் உன் மீது அநியாயம் செய்ய மாட்டேன். முதல் சம்பவத்தை, இந்த வரலாற்றை உருவாக்கியவர் தான் ஹாபில். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாரார், ஒரு கூட்டத்துடைய சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயத்துடைய பெயராகவும் வைத்து அவர்களுடைய சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொல்லி படிப்பினைக்காக இந்த வசனத்தையும் இறக்குகின்றான். அதுதான் சூரத்துல் கஹஃப். நம்ம எல்லோரும் எத்தனை முறை ஜும்ஆவுடைய அந்த தினத்தில் இந்த சூரத்துல் கஹஃபை ஓதிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த ஒரு சூராவை ஜும்ஆவுடைய தினத்தில் யார் ஓதுகிறார்களோ மறு ஜும்ஆ வரை அவருடைய முகத்திலும் அந்த ஜும்ஆவுக்கு மத்தியில் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நூரை, ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஒரு பிரகாசத்தை கொடுப்பான். அப்ப அந்த கஹஃபுடைய அந்த வசனத்தில், அந்த ஒரு அத்தியாயத்தில் என்னதான் இருக்கிறது? வாரம் வாரம் அந்த சூரத்துல் ஜும்ஆ, அந்த ஜும்ஆவுடைய தினத்தில் சூரத்துல் கஹஃபை படிக்கின்றோமே, என்னைக்காவது அது சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறோமா? அந்த கஹஃப், அந்த குகைவாசிகள் யார்? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் இளைஞர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் தன்னுடைய ரப்பின் மீது, தன்னுடைய இரட்சகன் மீது, தன்னை படைத்தவன் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். பிரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பின் மீது, வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய ஹிதாயத்தில், நேர்வழியில் அல்லாஹ் அதிகப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இது மட்டுமல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட வசனங்களையும் சம்பவங்களையும் நாம் பார்க்கலாம். நபியாக அனுப்பப்பட்ட இவர்கள் என்னுடைய நபி, என்னுடைய நபி என்று சொல்லப்பட எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு தலைவராக அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இளம் வயதில் இளைஞராக இருக்கும் பொழுது
எப்படியெல்லாம் இந்த தாவா பணியை, இந்த இஸ்லாமிய இந்த அழைப்பை எப்படியெல்லாம் மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 2வது 3வது ருக்குக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய வரலாற்று வரும். அவர்கள் எப்படி அழைப்பு பண்ணி கொடுத்தார்கள். இந்த சம்பவம் தெரியுமா இல்லையா நமக்கு எல்லாருக்கும்? அவர்கள் மக்கள் எல்லாம் அழைத்து கூப்பிடுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, எங்களுடைய திருவிழாக்கு வாங்க, எங்களுடைய பெருநாளுக்கு வாங்க. அந்த இடத்தில் ஷிர்க் இருக்கிறது என்பதற்காக, அந்த சிலை வணக்கம் இருக்கிறது என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபகால இன்னி சகீப், நான் நோயாளி என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் போன பிறகு எந்த இடத்தில் சிலை இறந்ததோ அந்த இடத்தில் எல்லா சிறிய சிலைகளை உடைத்து அந்த பெரிய சிலை இருக்கக்கூடிய அவர்களுடைய கையில் அந்த உடைக்கக்கூடிய அந்த பொருளை கொடுத்துட்டாங்க. அப்போ மக்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, யார்ப்பா இதெல்லாம் செஞ்சது, யார் இந்த சிலையெல்லாம் உடைச்சது, எங்களுடைய தெய்வங்களை யார் உடைத்தது? மக்கள் சொல்லுகிறார்கள், இன்னா சமிஅனா ஃபதன், ஒரு இளைஞன் இருக்கின்றான். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த இடத்தில் இப்ராஹிம் என்று சொல்லி இருக்கலாமே, அந்த மக்கள் இப்ராஹிம் தான் உடைத்தான் என்று சொல்லி இருக்கலாமே தெளிவாக. ஏன் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை சமிஅனா ஃபதை யக்ருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவர்கள் இப்ராஹிம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் இருக்கின்றான், அவர்தான் எங்களுடைய இந்த தெய்வங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு மனிதன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் வராங்க, வந்து என்ன சொல்றாங்க, ஏன்பா இந்த மாதிரி நீதான் உடைச்சு எங்களுடைய தெய்வங்களை சிலைய, அதோ அங்க இருக்குது பெரிய சிலை, அதுகிட்ட கேட்டு பாருங்க, அது கையில தான் அந்த பொருள் இருக்குது, அதுதானே உடைச்சிருக்கணும். அந்த மக்கள் யோசிச்சு சொல்றாங்க, ஏன்பா இப்ராஹிம், சிலை பேசுமா, சிலைக்கு பேச்சு வருமா, கல்லால சொல்ல தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயாலே அந்த பதிலை சொல்ல வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அழைப்பு பணி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உஃபில் லகும், சீ உங்க மீது, இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லுவோமே, உஃபில் லகும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களுக்கு பயன் தராத ஒரு தெய்வங்களை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட தாவா கொடுத்தது யாரு? இப்ராஹிம் சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி அழைப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள்? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி இளைஞராக இருந்து தன்னுடைய இந்த இளம் பருவத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, உலகத்திற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்கிறார்கள், அதற்கான முயற்சி எடுக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தை அறிவிக்கிற இது போருன்னு சொல்லி, அப்போ சிறிய சஹாபாக்கெல்லாம் வந்தாங்க. அவர்களுக்கு அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வரும்போது அந்த 2 சஹாபாக்கள் சிறிய வயதில் இருக்கக்கூடிய முஆத் முஅவ்விஸ் பின் அஃபரா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த 2 சிறிய சஹாபாக்கள் ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க, யா அம்மி, சாச்சாவே, நம்ம அன்பா இந்த மாதிரி ஹிந்தியில் சொல்லுவோம் சாச்சா காக்கா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரபியில் யா அம்மி, என்னுடைய சாச்சாவே, இந்த ரசூலுல்லாஹை யாரும் துன்புறுத்திட்டு இருக்காங்களே, முஸ்தஹசிஉர் ரசூல், அல்லாஹுடைய தூதரை யாரும் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த அபூ ஜஹல் சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதன் இருக்கிறானே, அவன் யார் என்று சொல்ல முடியுமா? அந்த சஹாபி கேட்கிறாங்க, குதிரையில் இருக்கக்கூடிய அந்த சஹாபி, ஏன்பா உங்களுக்கும் அபூ ஜஹலுக்கும் என்ன ஒரு சண்டை, எதுக்கு அவன் பற்றி கேட்குறீங்க? இல்லை ரசூலுல்லாஹை எங்களுடைய தூதரை அவன் துன்புறுத்தினானே, அவன் யார் என்று நீங்கள் காட்டுங்கள் போதும். அதோ அங்கே நிற்கிறான் பாருங்க அப்படின்னு அபூ ஜஹலை கை காட்டினாங்க. 2 பேரும் குதிரையில் போய் ஒரு மனிதன் முஆத் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு குதிரை மேல கால் வச்சு இன்னொரு சஹாபி அபூ ஜஹலுடைய தலையை வெட்டி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், யார் செய்த காரியம் இது? ஒரு இளைஞன்
ஒரு இளைஞன் செய்த வேலை இது. ரசூலுல்லாஹை துன்புறுத்திய அந்த ஒரு காரணத்திற்காக ஒரு இளைஞருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஒரு கோபம் வந்தது. என்னுடைய தூதரை பற்றி தவறாக சொல்கிறாயா, உன்னை நான் விடமாட்டேன். இந்த மாதிரி ஒரு கோபம் இன்றைய காலத்தில் எத்துணை இளைஞருக்கு இருக்கிறது. எதுவும் இல்லை, இன்னைக்கு இளைஞரை கேட்டு பாருங்க, ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களுடைய பெயர் சொல்லுங்க. மனைவிமார் கூட விடுங்க, ரசூலுல்லாஹுடைய பிள்ளைகள் பெயர் இங்கு எத்துணை வாலிபர்களிடம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். ரசூலுல்லாஹுடைய முதல் குழந்தை பெயர் என்ன? 10 சஹாபி பேரு தெரியாது. ஆனால் இதே கிரிக்கெட் பற்றி கேளுங்க. விராட் கோலி எத்தனை 6 அடித்தான் எண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேடியமில் இந்த தேதியில் இது இந்த மேட்சுக்கு எதிராக இத்தனை 6 அடித்தா, இத்தனை பால் அடித்தா எல்லாம் சொல்லுவாங்க. நடிகருடைய படத்தை பற்றி கேளுங்கள், தெளிவாக சொல்வார்கள். இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த, இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த இந்த சஹாபாக்களுடைய வரலாற்று நமக்கு தெரியாது, ரசூலுல்லாஹுடைய சீரா நமக்கு தெரியாது, இந்த இஸ்லாத்தை பற்றி எந்த ஒரு வரலாற்றும் தெரியாது. ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடிய நடிகனாக இருக்கக்கூடிய காஃபிராக இருக்கக்கூடிய மனிதனுடைய வரலாற்று நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹு அக்பர். ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, இன்னைக்கு இந்த கிரிக்கெட் வீரனுடைய பிறந்த நாள். இன்னைக்காவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹீதான நாள் நமக்கு எல்லோருக்கும் தெரியுமா? அவர்கள் எப்படி ஷஹீதாக்கப்பட்டார் என்ற அந்த ஒரு சம்பவம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. ஒரு இளைஞனாக இருந்துதான் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும். அந்த ஒரு தாக்கத், அந்த ஒரு பலம் அந்த இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்துவீர்களோ அந்த சமுதாயத்தை அந்த அளவுக்கு உயர்த்தலாம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்லஹ். அல்லாஹ்வுடைய மறுமை நாள் வரும் பொழுது அந்த நேரத்தில் எல்லாம் வேர்வையில் இருப்பார்கள். ஒரு ஜானுக்கு மேலே சூரியன் வந்துவிடும். அந்த சூடில், அந்த வேர்வையில் மக்கள் எல்லாம் மூழ்கி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில பேர் கால் வரை, சில மக்கள் இடுப்பு வரை, சில மக்கள் முழுமையாக அந்த வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். ஆனால் ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய நிழல் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் எந்த அளவிற்கு பாக்கியசாலியாக இருப்பான். அந்த 7 குணம், அந்த 7 கூட்டத்தாரில் ஒருவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். தன்னுடைய இளம் வயதில் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக இபாதத்தில் அவன் கழித்தான். அந்த ஒரு இளைஞனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். வயசானதுக்கு பிறகு எல்லாம் பள்ளிவாசலுக்கு தான் போவாங்க. பேசுறதுக்கு நேரம் இல்லை, பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை, வீட்டில் டைம் பாஸ் ஆகலை, ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கணும். சரி, பள்ளிவாசலில் போவாங்க. யார் வருதோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வயசானதுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு போவான்னு சொல்லி நிறைய பேர் இன்றும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற எந்த ஒரு கேரண்டியும் நமக்கு இல்லை. அந்த இளம் வயதில் அல்லாஹுக்காக, இந்த வயசில், இந்த பருவ வயதில், இந்த இளம் வயதில் அல்லாஹுடைய இபாதத்துக்காக நீங்கள் கழித்தால் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை உங்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாக்களித்தார்கள். இதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இளமை பருவத்தில், இந்த வாலிப வயசில் செய்யக்கூடிய இபாதத்துக்களை பற்றி சொல்லுகிறார்கள். சஹாபாக்களை எப்படி தெரியுமா ட்ரைனிங் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்? யாரெல்லாம் இளம் வயதில் இருக்கிறார்களோ, வாலிபர்களாக இருக்கிறார்களோ,
அவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக கூட்டி, ஒரு கூட்டத்தை உருவாக்கி, ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை உருவாக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா எப்படி செய்ய வேண்டும், இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபிக்கும் சொல்லுவார்கள். ஒவ்வொரு சஹாபியும் தனக்கு தெரிந்த ஹதீஸை மற்றவருக்கு சொல்லுவார். அந்த ஒரு அழைப்பு பண்ணி, அந்த ஒரு தாவா அந்த இளைஞர்கள் மூலமாக தான் பரவும். இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தை எப்படி வேணாலும் மாற்றலாம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரத்தம் குடிக்கக்கூடிய, அந்த கொதிக்கக்கூடிய அந்த ஒரு வயசு அது. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சாதிக்கணும் நினைத்திருக்கிறார்களோ அது அவர்களால் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட வயசுக்கு தான், அந்த ஒரு பருவத்துக்கு பெயர் தான் அல்லாஹ் அல் குவ்வா என்று பெயர் சொன்னான். ஆனால் இங்கே கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும், அல்லது நம்ம எல்லாம் இப்போ பார்த்த இந்த சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஹாபில் அவர்களாக இருக்கட்டும், அல்லது கஹஃப் சொல்லக்கூடிய இந்த குகைவாசிகளாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இளைஞர்களாக இருந்து என்னென்ன சாதிச்சார்கள் என்று நாம் பார்த்தோம். குர்ஆனிலே சம்பவத்தை படிக்கிறோம். ஆனால் எப்பயாவது என்னைக்காவது நம்முடைய வீட்டில், நம்முடைய சொசைட்டியில், நம்முடைய உறவினர்களில் எத்துணை இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவர்களை எப்படி உருவாக்கலாம், அவர்களிடம் என்ன திறமை இருக்கிறது, இதெல்லாம் என்னைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? நமக்கு நம்ம வேலை உண்டு, நம்மளுடைய வீடு உண்டு, நம்ம இருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளை உருவாக்கவில்லை என்று சொன்னால், இந்த இளைஞர்களை உருவாக்கவில்லை என்று சொன்னால், நேற்று சொன்ன அந்த குர்ஆனுடைய வசனமுடைய விளக்கம்தான் நாளை மறுமையில் இதே இளைஞர்கள், இதே பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் போராடுவார்கள். யா அல்லாஹ், இவர்கள் எனக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை. அப்ப இளைஞர்களாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இளம் வயதில் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக கழிக்க வேண்டும். அது உடனடியாக இபாதத்துக்கு எப்படி ஒரு வாய்ப்பு வரும், எப்படி அந்த ஒரு சிந்தனை வரும்? அதனால்தான் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களை இஸ்லாமுடைய தர்பியாவில் அவர்களை வளர்க்க வேண்டும். இஸ்லாமுடைய அந்த வளர்ப்பில் நீங்கள் வளர்த்தால் அவங்க பெருசானதுக்கு பிறகு என்ன 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 ஆகணும்னு நினைப்பாங்க? நீங்கள் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீர்களோ அதுதான் அவர்களுக்கு ஆகணும்னு ஆசையாக இருக்கும். நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, டிக்டாக் பண்ணிட்டு, யூடியூப் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கும் அதே ஆசை தான் வரும். அவன் தன்னுடைய வாலிப வயசில் எனக்கும் ஒரு பெரிய டிக்டாக் ஆகணும், ஒரு யூடியூப் வ்ளாக் ஆக்கணும், எனக்கும் ஒரு பாடு பாடணும், டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் அவனுக்கும் அப்படியே தான் தோணும். நாம் குர்ஆனை படித்து பார்த்தால், நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது தொழுதால், அவர்கள் இதை பார்த்து பெருசான பிறகு என்னுடைய தந்தை போல நானும் குர்ஆனை படிப்பவனாக ஆகுவேன் என்று சொல்வார்கள். அல்லாஹு அக்பர்! இப்படிப்பட்ட எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள்? நம் அனைவருக்கும் ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள்? தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை, பிள்ளையை ஒரு இஸ்லாமிய வளர்ப்பில் வளர்த்து ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு இளைஞராக மாற்றக்கூடிய அந்த ஒரு பிள்ளைக்கு தகுதியையும் அந்த ஒரு திறமையும் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? உலகத்திற்காக கஷ்டப்படுகிறோம், உலகத்துடைய மதிப்புக்காக, உலகத்துடைய இந்த சுகத்திற்காக எல்லாம் இழந்துடுறோம். ஆனால் இந்த இஸ்லாத்துக்காக என்னுடைய பிள்ளை என்ன தியாகத்தை செய்தான்? ரசூலுல்லாஹ்வுடைய முழு பெயர் தெரியாது, கலிமா தெரியாது, கலிமாவுடைய எத்தனை நிபந்தனைகள் இருக்கிறது தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேர் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டாவது மனைவி பேர் தெரியாது, எத்தனை வயதில் ரசூலுல்லாஹ் இறந்தார்கள் தெரியாது, ரசூலுல்லாஹ் மரணித்த மாதம் எது தெரியாது. எதுவும் தெரியாது இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில், சக்கராத்துடைய அந்த நேரத்தில், அந்த மரண படுக்கையிலிருந்து யா உம்மதி என்று அழுதார்களா? சுப்ஹானல்லாஹ்! யோசித்து பாருங்கள்.
தன்னை பற்றி எதுவும் தெரியாத, இந்த குர்ஆனை படிக்க தெரியாத, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பற்றி எதுவும் தெரியாத இந்த சமுதாயத்திற்காக, இந்த ஒரு இளைஞர்களுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவு நேரத்தில் நின்று அழுதார்களா? இதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கண்களை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை எடுத்து கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துடைய பாவத்தை மன்னித்து விடு. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ் வருது, மிகவும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். கவனமாக எல்லாம் கேளுங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, முஸ்னத் அஹ்மத் தபரானியில் வரக்கூடிய ஒரு சரியான ஹதீஸ் தான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக ஒரு ஸ்பெஷலாக துவா செய்யுங்கண்ணே, எனக்காக ஹுசூசன்லி, எனக்காக ஒரு ஸ்பெஷல் துவா. இப்போ ரசூலா 2 ரக்காத் தொழுதுட்டு அவங்களுக்காக துவா கேட்குறாங்க. அந்த துவா கேட்ட பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலா, எனக்காக என்ன கேட்டீங்க? ரசூல்லா சொல்கிறாங்க, நான் என்னுடைய இறைவனிடம் அல்லாஹ்விடம் கேட்டேன், யா அல்லாஹ், என்னுடைய மனைவி ஆயிஷாவுடைய முன்பின் பாவங்களையும், அவன் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களையும், அவள் செய்த பெரிய பாவம் சிறிய பாவம் அனைத்தையும் நீ மன்னித்து விடியா அல்லாஹ் அப்படின்னு நான் கேட்டேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சியில் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் படுத்து விட்டார்கள். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்காக இப்படி ஒரு துவா கேட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் உட்கார்ந்து மகிழ்ச்சியில் படுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் யாரை நினைத்தார்கள் என்று தெரியுமா? தன்னுடைய மனைவி சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் யாரை நினைவுபடுத்தினார்கள் என்று தெரியுமா? ஆயிஷாவே, உனக்காக செய்த இந்த துவா நான் என்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் என்னுடைய ஒவ்வொரு சமுதாயத்திற்காகவும் செய்கின்றேன். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து விடு. இந்த சமுதாயத்திற்காக தானா? ரசூலுல்லாஹை பற்றி தெரியாத இந்த சமுதாயத்திற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்களா? சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. நம்மளுடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்க மாட்டானா? எத்தனை பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை, உனக்கு கொடுத்தேன், நீ என்ன செய்தாய்? உனக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாயா? உனக்கு கொடுத்த இந்த நபி முஹம்மதை அவர்களை சொல்லிக் கொடுத்தாயா? அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்க மாட்டானா? வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒவ்வொரு நியாமத்தை பற்றி, ஒவ்வொரு அருட்கொடையின் பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான், கேள்வி கேட்பான். உங்களுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அவர்களை இஸ்லாத்திற்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இந்த இஸ்லாம் நம் மீது வந்திருக்கிறது என்று சொன்னால், அரபுல நபி வந்த முஹம்மது நபி இந்த இந்தியாவில் நம்மளுடைய இஸ்லாம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வரலாற்றை உருவாக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் காரணம். இவர்கள் தான் இந்த இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள், இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தார்கள். ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் இந்த இஸ்லாத்தை பரப்பினார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றானே சூரத்துல் முஹம்மதில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். யன்சுர் லக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய உதவி வரலையே, அல்லாஹ் நம் மீது அருள் செய்ய மாட்டேங்கிறானே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர மாட்டேங்குதே, மழை வர மாட்டேங்குது, நமக்கு நம்மளுடைய பிரச்சனை தீர மாட்டேங்குது. நாம் அழுகின்றோம், பிரார்த்தனை கேட்கின்றோம், நமக்கு உதவினா அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உங்களுடைய உதவி தேவை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எத்தனை முறை இந்த தாவாக்கு அழைப்பு பணிக்கு இந்த இஸ்லாத்துக்காக நாம் முன் வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களிடம் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். நீ இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும். உன்னுடைய சொல்லால, செயலால, உன்னுடைய வார்த்தையால, உன்னுடைய பேனாவால, உன்னுடைய புத்தியால, உன்னுடைய உயிரால எந்த அளவிற்கு முடியுமோ இந்த இஸ்லாத்துக்காக நாங்கள் தியாகம் செய்வோம். அந்த உணர்வை நீங்கள் அவர்களுக்கு மூட்டி விடுங்கள். அப்பொழுதுதான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு டீச்சர் எல்லா சிறிய சிறிய பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்க,
உங்களுக்கு யார் என்னென்ன ஆகணும், என்ன ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. பெருசாகி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பொழுது ஒருத்தர் எழுந்து சொல்கிறாங்க, சிறிய பிள்ளைகள் எனக்கு டாக்டர் ஆகணும், இன்னொரு சின்ன பையன் எனக்கு இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சிறிய சிறிய பிள்ளைகளும் இந்த மாதிரி சம்பவத்தை ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இளைஞன், ஒரு சிறிய குழந்தை சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு சஹாபியா ஆகணும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆசிரியருக்கு ஒரு ஆச்சரியம், என்ன சஹாபியா ஆகணுமா? ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள், இப்போது சஹாபியா மாறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அப்போ அந்த சின்ன பையன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசையாக இருக்குதான்னு கேட்டீங்க, எனக்கு சஹாபி ஆகணும்னு ஆசையாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பா இந்த ஒரு ஆசை வந்துச்சு? சின்ன பையன் சொல்கிறான், எனக்கு தூங்கும் போதெல்லாம் என்னுடைய அம்மா எனக்கு ஒவ்வொரு சஹாபுடைய கதையும் வரலாற்றையும் சொல்லுவார்கள். அதெல்லாம் கேட்கும் பொழுது ஐயையோ நானும் ஒரு சஹாபியாக இருந்து ரசூலுல்லாஹ்வோடு இருக்கணுமே. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்காக நானும் முயற்சி எடுத்து அவர்களோடு இருந்து இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக நாம் இருந்திருக்கணுமே. சின்ன பையன் சொல்லக்கூடிய வார்த்தைங்க. நம்மள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆசை வந்திருக்குது? அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை வரலாற்றை உருவாக்கக்கூடிய சமுதாயம், ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு இளைஞனை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மிக முக்கியமாக தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வீட்டில் இந்த இஸ்லாமுடைய அந்த வளர்ப்பில் நீங்கள் வளர்க்க வேண்டும். வீட்டில் டான்ஸ் ஓடிக்கிட்டு பாட்டு போட்டிக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பெருசாகி அவன் தியேட்டரில் தான் படம் பார்ப்பான். நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, அவன் இளைஞன் ஆகினதுக்கப்புறம் தியேட்டரில் படம் பார்ப்பான். நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, பெருசானதுக்கப்புறம் அவன் பாட்டு பாடுவான். இப்படி தான் நடக்கும். நீங்கள் குர்ஆனை படித்து ஆரம்பிங்கள். நாம் எல்லாம் குர்ஆனை படித்து ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை ரசூலுல்லாஹை பற்றி சீராவை படிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாற்றையும் படிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆசை வரும். எனக்கு இந்த சஹாபி மாதிரி ஆகணும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மிகப்பெரிய பணக்கார சஹாபி. முஸ்அப் பின் உமைர் ரசூலுல்லாஹுடைய முகத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு சஹாபி. உஸாமா பின் ஸைத் ரசூலுல்லாஹுக்கு பிடித்த சஹாபி. அப்போ ஒவ்வொரு சஹாபியுடைய வரலாற்றை நாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வரணும். எனக்கு இந்த மாதிரி ஆகணும். ஒரு இளைஞன் இஸ்லாத்துக்காக என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன் என்று ஒரு உறுதி அந்த மனிதன், அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் நீங்கள் தான் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு மிக முக்கியமான இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த சம்பவத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வெறும் பேச்சு நடக்காது. வீட்டில் போனால் சண்டை, வீட்டில் போனால் பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம தான் பிள்ளைங்க பேச்சு கேட்கணும். இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இந்த மாதிரி சம்பவத்தை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? இதெல்லாம் நடந்திருக்கிறது. அவர்கள் இப்படியெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் என்ன ஆசைப்படுகிறான், என்னுடைய பிள்ளை மஸ்ஜிதுல் அக்ஸா, இப்போ போராடுகிற இந்த இடத்துக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளை அதை வெற்றி பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்போ இந்த மாதிரி ஆசை எந்த ஒரு பெண்ணிட்ட இருக்குதோ அந்த மாதிரி பெண்ணை தான் நான் திருமணம் முடிப்பேன். என்ன ஆசை? மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளக்கூடிய, முஸ்லிம்களுடைய கையில் வரக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனை என்னுடைய பிள்ளையை நான் ஆக்க ஆசைப்படுகிறேன். இதே ஆசை எந்த பெண்ணிடம் இருக்கிறதோ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் முடிப்பேன். ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, யாருக்கும் அந்த ஆசை கிடைக்கல. இன்னொரு ஊரை தேடி போகிறாங்க, யாருக்கும் அந்த ஆசை இருக்கிற மாதிரி பெண் கிடைக்கல. இன்னொரு ஊரில் போகும்போது தான் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. என்னுடைய பிள்ளை நான் இந்த மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் ஆக்க ஆசைப்படுகிறேன், உருவாக்க ஆசைப்படுகிறேன், எனக்கும் இந்த ஆசை இருக்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் அந்த இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. அதற்கப்புறம் என்ன நடந்தது? வரலாற்றையே திரும்பி பார்க்க வைத்த அவர்களுடைய பிள்ளைதான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய கையில் சேர்த்த
முதல் மாவீரன் யாரு? ஸலாஹுத்தீன் அய்யூபி. சுப்ஹானல்லாஹ். அப்ப அவர்களே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டார்களா? இல்ல, சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த ஆசி மூட்டி விட்டாங்க. இப்படி ஆகணும், இப்படி முடிக்கணும், இதற்கான இந்த மாதிரி தியாகம் செய்யணும். அந்த ஒரு ஆசை வரும்பொழுதுதான் நம்மளுடைய பிள்ளைகள் பெருசானதுக்கு பிறகும் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகும் நமக்காக துஆ செய்வார்கள். நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று, அதை நான் முடிக்க வேண்டும், அதை நான் சாதனை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வெறி வரும். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய தந்தை தாய் இறந்த பிறகு ஜனாசாவில் என்ன துஆ செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் தான் இமாமுக்கு கால் வரும். ஜனாசாவில் என்ன துஆஜி படிக்கணும்? என்னுடைய தந்தை இறந்துட்டாங்க. அல்லாஹு அக்பர். இன்னும் சில வாலிபர்களுக்கு குளிப்பு கடமையானதுக்கு பிறகு எப்படி குளிக்க வேண்டும் என்று தெரியாது, எப்படி தொழுவனும் தெரியாது, எப்படி வுது செய்யணும் தெரியாது. முஹம்மது பின் காசிம் இந்த இந்தியாவுடைய அந்த சிந்தோடைய அந்த நாட்டை வெற்றி கொள்ளும் பொழுது அவர்களுடைய வயது 17. சுப்ஹானல்லாஹ். 17 வயசில் வந்த முஹம்மது பின் காசிம் அவர்களுடைய படையில் வந்துதான் இந்த நாட்டில் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய பிள்ளைகள் இளைஞராக இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி சிந்தனை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். எப்படி? இந்த இஸ்லாத்தில் செய்த தியாகங்களை பற்றி சொல்ல வேண்டும், சஹாபாக்களுடைய வரலாற்றை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்காக இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய, இந்த இஸ்லாத்துக்காக முன்வரக்கூடிய, இந்த இஸ்லாத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய, இந்த இஸ்லாத்துக்காக முழு உதவி செய்யக்கூடிய ஒரு இளைஞனாக, இந்த சமுதாயத்தையே இந்த வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு இளைஞனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய இளைஞரையும் மாற்ற வேண்டும். நம் அனைவர்களுடைய உள்ளத்திலும் அந்த கல்வில், அந்த உள்ளத்தில் இஸ்லாத்துக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறி நம்மளுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய பாவத்தை மன்னித்து இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகியாக மாற்றுவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சமுதாயமாக இருக்கட்டும் அல்லது நாடாக இருக்கட்டும், அந்த வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் இளைஞர்களின் பங்கு மிக அதிகமாக இருக்கும். எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மார்க்கத்தை ஏற்றது, அதில் முதல் நபராக இருக்கக்கூடிய ஆண் அலி ரலியல்லாஹு என சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தான், ஒரு சிறு பையன்தான். அவர் தான் பின்னாடி கலிஃபாக மாறி இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு மிக பெரும் உதவியாக இருந்தார். இன்று நமது கையில் எதிர்கால இளைஞர்கள் இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைங்களை தான் சொல்கிறேன் நான். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது, இது ஹதீஸ். ஆனால் அவர்கள் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் அவர்களது பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், என்ன பாய் நம்ம பிள்ளைங்களை நம்ம முஸ்லீமாக தானே வளர்ப்போன்ட்டு. நீங்கள் திரும்பி உங்கள் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை நன்றாக கூர்ந்து கவனிங்க. அவர்கள் முஸ்லீம்களாக வளர்கிறாங்களா அல்லது வேறு விதமாக வளர்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு நாம் இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, பெற்றோர்கள் அவர்களது பிள்ளைகள் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவார்கள். இந்த அச்சம் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா, நம்மள்கிட்ட இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இங்கிலீஷு, ஹிந்தி, மராட்டி, மேக்ஸ், அதில் முதல் சப்ஜெக்டாக நம்மளது இஸ்லாத்தை கொண்டாந்துருவோம். நான் இதை சொல்லலை எல்லாருமே இமாம் ஆகிடணும், எல்லாமே ஆஃபீஸ் ஆகிடணுன்ட்டு. ஆனால் இஸ்லாம் தெரிந்த ஒரு முஸ்லீமாக வளர்க்க வேண்டியது, முஸ்லீமாக இருக்க வேண்டிய நம்ம மீது கடமை. அந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டியது நம்ம மீது கடமை. இது அழகாக சகோதரர் முகமது செல்வம் அவர்கள் எடுத்து வச்சாங்க.